நிகழ்த்தி கொண்டிருக்கிற பாமணி வெடிக்கடை விழுந்தாமாடி அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக கிராமவாசிகள் சார்பாக நன்றி நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அற்புதமான வான வேடிக்கை நிகழ்த்தி கொண்டிருக்கிற பாமணி வெடிக்கடை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அருமையான நிகழ்ச்சியை அற்புதமாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற நம்மூர் ஆடியோ நம்பர் 1 உமா செல்வி அவர்களுக்கு நன்றி 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 நன்றி. ஆலய நிர்வாக குழு அன்பான அறிவிப்பு, வெடி வெடிக்கிற இடத்துல அவங்கள தவிர யாரும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நிக்க வேண்டாம். ஏன்னா ஒரு பாதுகாப்பான முறையில வெடி வெடிக்கணும். அதனால அவங்க யாருமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
கொண்டிருக்கிறது. ஆலயத்தை சுற்றி டிரஸ் இல்லாம ஊர 2 ரவுண்ட் வர ஒண்ணு ஒரு ரவுண்ட்ல சைக்கிள்ல 2 ரவுண்ட் அடிக்கலாம் சாராயத்துல 2 ரவுண்ட் அடிக்கலாம் அப்புறமா 2 ரவுண்ட் அடிக்க சொல்லி கூழ கட்டிருக்கீங்க நித்ரி ஊர 2 ரவுண்ட் அடின்னு சொன்னா நீ இங்க ரவுண்ட் அடிக்கறியா என்னால முடியாது 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 ஏய் கிட்ட வராதா உனக்கு நல்லதா சொன்னா கேளு என்ன நல்லது பேசிட்டு இருக்கே இங்க வர அவர் மேல இருந்து மேல கை வைக்காத நான் பயந்து என்ன பண்ணானே ஏன் பயந்துட்டியா? இல்ல. பின்ன வெக்கமா? எனக்கு கூட அதேதான். நிஜமா? ஆமா. நிஜமா? ஆமாம்மா. நிஜமா? கைதட்டி 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 உற்சாகம். காதல் ரோஜா எங்கே
சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம் வெள்ளி ஓடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம் மேகம் ரெண்டு சேர்கையில் மோகம் கொண்ட ஞாபகம் வாயில்லாமல் போனும் வார்த்தை இல்லை பெண்ணே நீ இல்லாமல் போனான் வாழ்க்கை இல்லை கண்ணி முட்டோடுதான் முத்தங்களா சொல் சொல் உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்கள் ஓரம் நீர் துளி உன் மார்பில் சாய்ந்து சாக தோணுதே நீ எனக்கு இன்னொரு அம்மா அம்மா. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் போல நீவவா போது முன்னெற்றி மீது முத்தங்கள் வைக்கணும் போதைகள் போர்த்தி போகாமல் தாழ்த்தி நான் காவல் காக்கணும் எல்லோரும் தூங்கும் நேரம் நானும் நீயும் மௌனத்தில் பேசணும் ஆராரிராரோ, ராரோ, ராரோ, ஆராரிராரோ. ஆராரிராரோ, ராரோ, ராரோ, ஆராரிராரோ. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே கைத்தட்டி 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 ஜோராக ரசி யாரு நீ இங்க எதுக்கு வந்திருக்க என் பழைய கணக்க தீக்க வந்திருக்க. புரியுற மாதிரி சொல்லு இயவனின் கதைய முடிக்க கொண்டவளைய தேடி கடிக்க நாறு நாரா உடம்ப கிழிக்க நதி தெருவில் சதராடிக்க இவ போல நசுக்கி எறிய புரிச்சன தோத்தடிச்சு நடக்க துண்டு துண்டா நறுக்கி எடுக்க துள்ள வச்சு உசுர எடுக்க சந்ததிக்கே அடிச்சு கொடுக்க சகல வித அவதங்கள் புரியவே வச்சின வச்சின கொண்ட விளையாட வர காஞ்சன வெட்டிய மரம் போல ஒரு சாய்க்க வர காஞ்சன கிச்சிட 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 குன்னா பிடிச்சறிய போறா கதற 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 குன்னன் கதை முடிக்க போறா வந்துட்டு
சூனியம் எல்லா துஷ்ட சக்தியும் இதுக்கு தொட போகட்டும். இந்த மலையஜால வேண்டாம், ஆம்பளை இருந்தா முன்னாடி வாடா. நான் யார் தெரியுமா? நீ மோசமானவனா? நான் ரொம்ப மோசமானவன். நீ பொறுக்கினா நான் கேடு கட்ட பொறுக்கி, நீ மாசுனா நான் பக்க மாஸ். மொத்தத்துல சொல்லணும்னா காத்து கருப்பு வில்லு சூனியம் அண்ட சராசரம் ஆட்டி படைக்கிற அராஜகம் பிடிச்ச அந்த அரக்கனோட மொத்த உருவண்டானா. தொட்டுட்டல்ல, ஆழம் தெரியாம காலை விட்டுட்டல்ல. 7 கடலை தாண்டி திருப்பாக்கடல் போனாலும் திரும்பி வந்து வெட்டுவேன். மூச்சு விடுற கேப்ல மூச்சை தூக்கிட்டா மொட்டை சிவா கெட்ட சிவாடா. சொல்றா முனி பேர வந்து தொடு எங்க தொடு அடி தாங்க மாட்டவா. வந்து தொடு எங்க தொடு தப்பம் பட்டம் வந்தா கூட மூச்சு தப்பாதுடா. பழிவாங்கதா வந்தேனடா. சொல்லாம விடமாட்டேன் குன்னியே எங்க குழந்தையே இல்லாம சொல்லாயே என்னோட எல்லாம் பரிச்சயடா. உலகில் உள்ள தீமைகள் நாம் உந்தன் சாவே பாடம் ஆகும். உருட்டி உருட்டி புரட்டி புரட்டி கொள்வேனே வாடா. நீ சாதா பேய், நான் சாமி பேய். சம்மக்கா திம்மக்கா கும்மக்கா வாடினை மூலி முண்ட வடமத்த காளி வெண்டு மலையாளம் போறவளே தாயே பேர் போன மந்திரம் கட்டவளே சிஞ்சித்தா வடமத்தா செங்கோத்து வாழ்பவளே அந்த சராசர அநியாயம் பொடிபடவே அகிலாண்ட ஆக்ரோஷ நாயகி வா வா வா. ருத்ரகாளி பத்ரகாளி ஆங்கார காளி உக்ரகாளி வக்ரகாளி சாமுண்டி காளி வீரகாளி சூரகாளி உச்சைனி காளி மாயகாளி மாகாளி மல்லிகாபுர காளி காளி கோரகாளி கருங்காளி காவகாளி மரகாளி வெக்காளி வா 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 வா. பறையடிக்க வல்வினை தொடி தொடிக்க பட்டு வைத்த துட்ட காளி பொங்கி பொங்கி வாராடா. வெப்பன் குழையாட வீரசூலம் கையிலாட பாம் குளிச்சு அந்த முப்பிடாளி வாராடா. ஆவேசமயங்கரி அங்கார சூரகாளி மண்டையொட்ட செண்டையாக்கி காளி வாராடா. அள்ளி அள்ளி தானம் தந்த அன்னதான பிரபுவுக்கு கொள்ளி வச்ச கையவன கொண்டு போட வாராடா. அடிச்ச கண்ணமான கொண்டவன் கண்ண முடிக்க வாராடா. கொடையடிச்ச புத்தமன் உயிர் எடுத்த பாக்கு இடுப்போடைக்க பத்திரகாளி வாராடா. இளமனம் படிச்ச ஏழுகளின் அவன கோரமாக கொன்னவன கொதறிட வாராடா. அந்த குணம் படிச்ச சத்தியவன் வாழ்வழிச்ச ஈன பிறவி மேல இடி பேச வாராடா. జగము సకల యుగము పగలు సిదరు పగని కదరు నీలకల పిగిసి ఎప్పుడెప్పి కొడికి కొడికి తూకిలేతు మగడము కొడుకేది కడిగి మగడి కాగి పెట్టి సాయికు అదిర కదర కదర అరుదు కూరు పోటు పోగు.
போயிடுங்க. காஞ்சனா வந்துட்டா, ஓடுங்களா, ஓடுங்க. ஏய் காஞ்சனா, இங்க இருக்க. என்ன பாக்குற? உள்ள வந்து பாரு. உன்னால வர முடியாது. இது நரசிம்மர் கோயில். பாடி பாடி பார்க்கலாம். வந்தா எழுந்து சாம்பல் ஆயிடுவ. பாடி பார்க்கலாம். நரசிம்மையா! தர்மம் தான் ஜெயிக்கன்னு சொல்லுவியே. இதுதான் தர்மமா? எல்லா தப்பு பண்ண பாவி உள்ள இருக்கா. எந்த தப்பு பண்ணாத ஆவி வெளியே இருக்கு. இப்போ நான் உள்ள வர போறேன். அதர்மம் தான் ஜெயிக்கணும்னா என்னை எரிச்சு வெளியே தூக்கி போடு. தர்மம் தான் ஜெயிக்கணும்னா எனக்கு பயமில்லை நரசிம்மா, பயமில்லை. நரசிம்மையா! மாட்டடா! நரசிம்மையா, நான் இவனை இங்க கொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கும் கோவில் நேரம் கொடுத்தல. இவனை இங்க கொண்டு உன் புனிதமான சன்னதியை கலங்கப்படுத்த மாட்டேன். இவனை வெளியே வச்சு பாத்துக்கிறேன். உன்னை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்டா. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும். கடைசியில் தர்மமே வெல்லும். காஞ்சனாவுக்கு ராகவா உதவி செஞ்சதுனால ராகவாவுக்கு ஒரு பிரச்சனைனா காஞ்சனா எப்பவும் உதவிக்கு வருவா. காஞ்சனாவுடைய ஆசைகளை ராகவா வீட்டுக்கு தெரியாம நிறைவேற்றி வைப்பா. கைத்தட்டி கைத்தட்டி கை இடத்திற்கு வரவழைத்த செந்தில் மாஸ்டர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு
நடன திரையுலகில் எங்களுக்கு முயற்சியும் தன்னம்பிக்கையும் கொடுத்து எங்களை வாழ வைத்து வழிநடத்தி வரும் எங்களது மனித கடவுளான ராகவா லாரன்ஸ் மாஸ்டருக்கெல்லாம் ஒரு கிளாப் பண்ணலாமே. ஸோ அந்த வாழும் மனித கடவுள் எங்களுக்காக அறக்கட்டளையை உருவாக்கி எங்களை எல்லாம் படிக்க வைத்து எங்களுக்குள்ளேயும் நடன திறமையை உருவாக்கி எங்க திறமையை இந்த உலகத்துக்கு பதித்த எங்களது ஆசான் ராகவா லாரன்ஸ் மாஸ்டருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு, ஸோ எங்கள் லாரன்ஸ் மாஸ்டர் எல்லா படத்துலையும் ஸோ எங்களை பார்த்துருப்பீங்க. முனி, காஞ்சனா 1, காஞ்சனா 2, காஞ்சனா 3ல எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாத்துலேயுமே எங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ஓப்பனிங் சாங் வச்சிருவாரு. ஏன் வச்சார்னா அவரும் பிறக்கும் பொழுது ஸோ ஒரு ஊனமாக தான் பிறந்தாரு. இன்னைக்கு அந்த ஊனத்தை உணர்ந்து இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் ஸோ சேவை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ காஞ்சனா 3ல பார்த்துருப்பீங்க. மொட்டத்தள்ள சார் இந்த பாட்டில் நாங்கள் எல்லாருமே டான்ஸ் ஆடி இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ காஞ்சனா 4ம் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த காஞ்சனா 4லயும் எங்களுக்கு ஒரு சாங் வச்சிருக்காரு. எங்க லாரன்ஸ் மாஸ்டர் அடிக்கடிக்கு ஒன்னே ஒன்று தாங்க சொல்லுவார், வாழ்க்கையில நம்ம எதை வேணா இழக்கலாம், தன்னம்பிக்கை மட்டும் இழக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தன்னம்பிக்கையோடு தான் நாங்கள் வாழ்ந்துட்டு வரோம். ஸோ எங்களை எல்லாம் பார்த்து உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய குழந்தைங்களுக்கும் தன்னம்பிக்கை ஊட்டி வளர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, ஸோ உங்களால் முடிந்த உதவியை எங்களது அறக்கட்டளைக்கு கொடுத்து உதவலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்களை போன்ற பல மாற்றுத்திறனாளிங்க எங்களுடைய ஆசிரமத்தில் வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு உணவுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் கல்விக்காகவும் உங்களால் முடிந்த உதவி செய்து தரலாம் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இதை உங்களுக்காக ராகவா லாரன்ஸ் அறக்கட்டளையின் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் வழங்கக்கூடிய இது ஒரு தன்னம்பிக்கையான நிகழ்ச்சி. கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு
கைத்தட்டி கைத்தட்டி ஜோராக ஜோராக நடப்பு நடவே நடக்கக்கூடிய காட்சி, உயிரை பணைய வைத்து நடக்கக்கூடிய காட்சி. ஏணி மழைக்காகத்தான் அந்த ஏணியை கலந்தாடுவோம் நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லியே சொல்லு மகனே வா, மகனே வா. கைத்தட்டி கைத்தட்டி ஏணி மீது நடக்கக்கூடிய பிரம்மாண்டமான காட்சி. வரப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்னும் கொடுப்பான், புலிகள் நடுவது ஏது கைத்தட்டி 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 நீ போகும்போது முள் தைப்பது காலையாது மகனே, மகனே காத்துக்கு ஓய்வதேது அதையோடு கலைக்கொரு தோல்வி கிடையாது. ஜோராக 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 கைத்தட்டுங்கள் கைத்தட்டுங்கள் கைத்தட்டுங்கள். அன்பு ரசிக உள்ளங்களே, பாலார கண்டா கடலுக்கு தகுப்பா வணக்கங்க, என்ன ஆடாம ஆடி வச்சது வணக்கமுங்க, நிலங்கிட்ட தலைக்கு முதல் வணக்கம், கால் நடவாடுமையா நம்ம கட்டழக வெல்லும் வரைக்கும், நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், சபையாடிய பாதுமையா அறிவிக்காது ஒரு மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம் கைத்தட்டி 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 உலகை வாழ்கின்ற நாடுகள் மலையை சார்ந்து மலைத்து விடாதே, மலை மீது ஏறிடாது அதுவும் ஒரு சாதனை. உலகம் ஒரு சூழலுக்கு அணைத்து விடாதே, இழைத்து வைக்க நீவா. இதோ 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 உயிரை சரி வைத்து நடத்தக்கூடிய பிரமாண்ட காட்சி. கைத்தட்டி கைத்தட்டி ஆரம்பம் கொண்டு நன்றி நன்றி நன்றி. உங்களால் முடிந்த உதவிகளை அந்த மேடையை சமர்ப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கைத்தட்டி 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 ஜோராக 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 கைத்தட்டி. பார்த்தாயா எங்கள் நாட்டின் ரத கஜ துரக பதாதிகள் அருமை அருமையா முடிவுகளா ஆரம்பம். படிச்சது இந்து கடவுளா அல்லாவா ஜீசஸா எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு வந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது சாமி. நல்லா ஜோரா எல்லாருமே கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. அன்பு குழந்தைகள் எல்லாம் நம்ம அந்த மண்ணில் பிறக்கிறப்ப இப்படிதான் பிறக்கணும்னு கிடையாது. ஆனா இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் அது கிடைக்கல இது கிடைக்கல வாழ முடியல வேலை இல்லைன்னு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ரோல் மாடல் இந்த மாற்றுத்திறனாளிகள். நல்லா ஜோரா அவங்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. பிரான்ஸ் நாட்டில் ஒரு போட்டி வச்சாங்க. என்ன போட்டினா இதே மாதிரி கைத்தட்டல் போட்டி தான். யார் அதிக நேரம் கை தட்டுறாங்களோ அவங்களுக்கு பரிசு. காலையில் 6 மணிக்கு போட்டி ஆரம்பமானுச்சு. கைத்தட்டல் அப்படியே தட்டிக்கிட்டே இருந்தாங்க. மதியம் 1 மணி ஆனிச்சு, குறைஞ்சிச்சு. சாயங்காலம் 5 மணிக்கு சுத்தமா இல்லை. ஆனா ஒரு மூலையில 2 பேர் கை தட்டிக்கிட்டு இருந்தாங்க. யாரா அப்படின்னு போய் பார்த்து அவங்களுக்கு பரிசு கொடுக்கலான்னு போனா ஒருத்தருக்கு இடது கை இல்லை, இன்னொருத்தருக்கு வலது கை இல்லை.
ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி இப்படி கையை தட்டிக்கிட்டாங்க. எனக்கு கை இல்லை என்பது என்னுடைய பலவீனம், அதையே நான் பலமாக மாற்றி வெற்றி அடைந்தார்கள் என்றால் அந்த மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு ஏதோ ஒரு திறமையை கொடுத்திருப்பார் கடவுள். மனிதர்களாகிய எல்லோருக்குமே கடவுள் ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார். அது என்னன்னு பார்த்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை பாராட்டி உமா செல்வி அன்பு நண்பர் வில்சன் அவர்கள் ரூபாய் 500 அன்பளிப்பு அளித்திருக்கிறார். அதையெல்லாம் தாண்டி தங்களுடைய பேரை சொல்லாமலேயே 500 அந்த மேடையில் கொடுத்திருக்கிறாங்க. நிறைய கொடுத்திருக்கிறீங்க. உங்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்பு தம்பி பிரபு அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு. ஸோ அதற்கு முன்பாக இந்த இடத்துல எங்கள் திறமையெல்லாம் உங்களுக்கு தெரிய காரணமாக இருந்த மாஸ்டர் செந்தில் மாஸ்டருக்கு நன்றி தெரிவித்து கொண்டு, எங்களுக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கும் விழா கமிட்டிக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, ஸோ கடவுள் எங்களை ஊனமாக படைச்சாலும் அந்த ஊனத்தையே இன்னைக்கு மறந்து ஸோ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க மக்களுக்கான இதை மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். ஏன் பண்ணிட்டு இருக்கோம்னா ஸோ வாழ்க்கையில் ஸோ நீங்களும் தன்னம்பிக்கையாக வாழணும், உங்களுடைய குழந்தைங்களுக்கும் எங்களை மாதிரி தன்னம்பிக்கை ஊட்டி வளர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ காஞ்சனா அந்த 4லேயும் வந்து ஸோ நாங்கள் ஒரு சாங் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து எங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கும் மாஸ்டர் செந்தில் மாஸ்டருக்கெல்லாம் ஒரு கிளாப் பண்ணலாமே. ஏன்னா அவர் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விழா மேடைகளும் எங்களை போன்ற சாதனை மாற்றுத்திறனாளி கலைஞர்களுக்கு இன்னைய வரைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து ஸோ உதவி பண்ணிட்டு இருக்காரு. அன்னாருக்கு எங்களது ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அறக்கட்டளை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு இங்க கூடியிருக்கும் அனைவருக்கும் அருமையான இரவு பொழுது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியவர் முதல் சிறியர் வரை எல்லாருமே இருக்கிறீங்க. எல்லாருக்கும் முதல்கண் வணக்கம். ஜோர கை தட்டலாங்களே. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எங்களை சென்னையிலிருந்து வரவழைத்த மதிப்புக்குரிய செந்தில் மாஸ்டர் அவருக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இருக்குது. ஸோ யாருமே தயவுசெய்து வீட்டுக்கு போகாம இருந்து பார்த்துட்டு போங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து எங்களை போன்றவர்களை வாழ வைத்து வரும் எங்களது மனித கடவுள் மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் மாஸ்டருக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரே ஒரு கை தட்டலாங்களே. எல்லாருமே பார்த்தீங்க, நான் கால் இல்லாமல் டான்ஸ் ஆடுறேன்னு, ஆனால் எனக்கு 2 கையிலுமே விரலே கிடையாது. விரல் இல்லாமல் டான்ஸ் ஆடுறேன்னா நீங்கள் கை தட்டி உற்சாக கொடுக்குறதா ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நிறைய பேர் உதவிகள் செஞ்சுருக்கிறீங்க. நீங்கள் எங்களுக்காக செய்யக்கூடிய அனைத்து உதவிகளுக்கு திரும்ப திரும்ப நன்றி சொல்லி, உங்களால் முடிஞ்சது ஒரு 10 ரூபாய் இருந்தாலும் கூட உதவி செய்யுங்க. எங்களுக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் எங்களுக்காக செய்யக்கூடிய எல்லா உதவிகளுக்கும் திரும்ப திரும்ப நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ. நிகழ்ச்சியை பாராட்டி நம்ம ஆலயத்தினுடைய மாரியம்மன் வளர்ச்சி குழு நண்பர்கள் ரூபாய் 1000 அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே இது பெரிய ஒரு பணம் அது. ஏன்னா அங்கே வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாயில வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. உங்களால் முடிந்தா ராகவா லாரன்ஸ் அப்படிங்கிற அந்த இதில் யூடியூப்ல போயிட்டு அவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிற அன்போடு கேட்டுக்கொண்டு, இனிமேதான் உச்சக்கட்ட காட்சியே காத்திருக்கிறது. அந்த வகையில் உங்களை வயிறு குலுங்க சிரிக்க வைக்கக்கூடிய வடிவேல் ஆனந்த் ரீட்டா தரக்கூடிய ஒரு காட்சியோடு காரணமாக நகைச்சுவை காட்சி. எப்பா சொரிமுத்து ஐயனாரே, இந்த பிள்ளைய பிடிச்ச காத்து கருப்பு நோய் நொடியெல்லாம் கண்ணா பண்ணாலும் கலந்து சந்து வந்தெல்லாம் சிதறி ஓடுறதுக்கு நீதாப்பா அருமையான அப்பனே. மாடு 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 எவனோ மனுஷத்தை மேட்ச் பண்ணி நம்மள மாடுங்கிறானே. கண்டுக்கப்பா மாடு 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 தள்ளு 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 தள்ளு. பை பிடிச்சாலும் கூட்டம் போறது, பிள்ளை பண்ணாலும் கூட்டம் போறது. இந்த ஊர்ல கிளம்பிக்கலாமா பை பிடிக்குது? ஆமா, உன் பேர் என்ன? உன் பேர் என்னன்னு கேட்டல. உன் ஊர் அது? உன் வயசு என்ன? 21 வயசா? ஆமா 21 வயசு. அழகு இந்த கிளவி மேல வந்து குடியேறி இருக்கு, என்ன காரணம்? எங்க ஊர் கரிக்கடை பாண்டி என்ன கல்யாணம் பண்ணி காத்துட்டு போயிட்டாண்டா. சரி, முதல்ல நடக்கல. அதுக்கு இந்த கிளவி மேல வந்து ஏறி இருக்க நீ? பாண்டி வாசல் தான். அவங்க கூட ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டு தானே நான் வெளியே போவேன். ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டு தான் போவியா? இந்த உடம்புல இருந்து ஃபர்ஸ்ட் நைட் பண்ணா கிளவில செத்து போவா? ஆசைத்தால் கவலைடா, என் ஆசை நிறைவேறணும்டா. ஆசை நிறைவேறணும்னா ஒரு சாராயத்தை கேளு, சூத்த கேளு. அதை விட்டு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணனும்னா இதெல்லாம் நாங்க செத்து பண்ண முடியும் உங்களுக்கு. சொன்னது செய்யற இத பத்தி ஏன்டா பார்த்தா உன்னோட இங்க ஜாஸ்தியா இருக்கு. நாங்கெல்லாம் சுருட்டி சுருக்கி வச்சிருக்கோம். வாயில கொஞ்சம் மரியாதையா ஓடி நீ முடியாது. இந்த பார், என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் ரொம்ப பயங்கரமானவன். கொல்லிமலை பேயி, மோகினி பிசாசு, ரத்த காட்டேரியெல்லாம் ரத்தம் கட்ட ஓட வச்சுவேன். எனக்கு பண்ணாம அந்த கிளையை விட்டு ஓடிடு. என் சேனலை பத்தி உனக்கு தெரியுமாடா? என்ன உன் சாதனை? ஓடுற ரயில உயிரோடு வந்து 2 தூண் ஆனவடா. அதுக்கு இந்த மாதிரி நீ விழுவியா? ஓடுற ரயில்ல நான் போய் விழுவா?
ஏன் அப்படி கத்திக்கிட்டே இருக்க? சும்மா அப்படி பயமுத்திர வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காது. ஆமா, இதுக்கெல்லாம் நாங்க ஒன்றும் பீதியெல்லாம் ஆக மாட்டோம், தெரிஞ்சுக்க. ஓடி ஆத்தா கோடாங்கி வந்திருக்கேன் கோமாரி பேய பேர சொல்லு அத்தா சாராயா வாங்கி தரேன் தயங்க வேணா ஊற சொல்லு ஆட்டீரல் சுட்டு தரேன் அழகு பேயே அளவிடு சிறுப்பாலே மாலை தரேன் சின்ன பொண்ணே வாழ விடு கோடாங்கி வந்திருக்கேன் கோமாரி பேய பேர சொல்லு அத்தா சாராயா வாங்கி தரேன் தயங்க வேணா ஊற சொல்லு ఎవరిది சாராயம் குடிச்சாலும் சங்கப்படம் போட்டாலும் குடிச்சு போட்டு விட மாட்டானா உச்சி மலை ஈஸ்வரனை குடுக்கிட்டு பார்த்தாலும் வச்ச கொண்டு வர மாட்டா முனியாட்டா உனக்கு வச்சிருக்கா பேயாட்டா பச்சை ரத்தம் வேண்டும்னு கேட்க போறேன் உடாங்கி பல்லோடிச்சு பல்லாங்குழி ஆட போறேன் சூழ்ச்சி பண்ண பத்திருக்க கோடாங்கி உன்னை சுருட்டி சுருட்டி சுருட்டாக்கி ஊத போறேன் கோடாங்கி வந்திருக்கேன் கோமாரி பேய பேர சொல்லு அத்தா சாராயா வாங்கி தரேன் தயங்க வேணா ஊற சொல்லு வேயம்மா வேணாம் ஓடி போயம்மா அன்னைக்கு முடியாண்டி தந்துட்ட பூஜை இன்னும் வேணுமா கோடாங்கி கோடாங்கி விட்டு ஓட போறியா இல்லாட்டி குடுக்க போனடி வாங்கி நீயும் வீங்க போறியா ஏ பேயே நீ உள்ளூரா இல்ல மாறி வந்த வெளியூரா உன்னை பார்த்தா கொஞ்சம் ரோஷம் இருக்கு உள்ள பார்த்தா ஏதோ வேஷம் இருக்கு நெத்தி மேல திரு திரு இருக்கு நெத்திக்குள்ள காடி மண்ணு உனக்கு மண்ணை திரட்டி ஒரு பிள்ளையார் போடிச்சு தப்ப ஓடு ஓடு விட்டு ஓடு பாடாங்கி வந்திருக்க மாதிரி பேய பேர சொல்லு சாராயா வாங்கி தர எங்க வேணா ஊற சொல்லு முனியம்மா சொன்னா கேளம்மா உனக்கு சுடுசோறு கருவாடும் தாரே ஓடி போயம்மா பூசாரி பூசாரி சொன்னா கேளையா உனக்கு சுடுகாட்டு குமார தர கூடிக்கொள்ளையா நிக்காது பொண்ணே ஓஞ்சேட்டு இனி நீராதோ அடி எஞ்சாட்டு தலை மேல கல்லையத்த போறண்டி தலை கீழா ஒன்ன மாத்த போறண்டி ஒண்ணு கேட்க போறடா ஒண்ணு சேர்த்து போலி போட போறடா தாண்டி செருப்பு இருக்கு மூளைக்குள் திமுர் எதுக்கு ஓடு ஓடு விட்டு ஓடு ஏய் ஏய் ஓடி ஓடி ஓ போறியா இல்லையா நீ இது சரிப்பட்டு வராது. இப்போ உன்னை வெடிக்கிற வெளியில நீ எப்படி ஓட போற மட்டும் பாரிய காத்தாயி. யாய் காத்தாயி போயிரு போயிரு. ஏய் இப்படி போகல அப்படி. ஏய் என்ன நிக்கிற வெளியே வந்தாச்சுல ஏன் நிக்கிற போ. என்ன பல்ல கட்டிங்க இழிக்கிற. அடி பாவி காத்தாயி கிளவிய கொன்னுட்டியா. கிளவி செத்து போச்சா. கிளவிய கொன்னது
இதப்பா, இந்த உலகத்துல எந்த ஊர் எந்த கண்ட்ரி டெவலப் ஆனாலும் இந்த ஊர் மட்டும் டெவலப் ஆகக்கூடாது. அப்பதான் என்ன மாதிரி குப்பாபுரி சாமியார்லாம் போக நடத்த முடியும். கைதட்டி 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 உற்சாகம் அளித்துக் கொண்டிருக்கிற ரசி உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியினுடைய அடுத்த கட்ட பகுதியாக காவடி ஆட்டம் எத்தனையோ பேர் ஆடி இருக்கலாம் தமிழ்நாட்டில். காவடிக்கு என்று விருது வாங்கியவர், காவடிக்கு என்று காவடி கரகம் என்று தன் கைகளை எடுத்து இன்றைக்கு பிரம்மாண்டமாக நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கும் அன்பு நண்பர் தஞ்சாவூர் உரிமளா தாளம் கட்டி பாடி வரும் கும்பகோணம் குஞ்ச வச்சி ஆடி வரும். தஞ்சாவூர் உரிமளா தாளம் கட்டி பாடி வரும் கும்பகோணம் குஞ்ச வச்சி ஆடி வரும். பஞ்சம் போக்கும் காவேரி பாய்ந்து விளையும் சோழபுரம் கந்திப்பான சுமந்து வரும் காரிகைக்கும் பாட்டு வரும். பல்லு விழுந்த கிழவனுக்கும் சொல்லு அழுந்த சுதி சேரும். பாக்கிடிக்கும் பாட்டிக்கெல்லாம் பக்குவமா கும்மி வரும். கரகாட்டம் ஒயிலாட்டம் காவடி ஆட்டம் கோலாட்டம் குதிரையாட்டம் கை சிலம்பாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் காவடி ஆட்டம் கோலாட்டம் குதிரையாட்டம் கை சிலம்பாட்டம். தஞ்சாவூர் உரிமளா தாளம் கட்டி பாடி வரும் கும்பகோணம் குஞ்ச வச்சி ஆடி வரும். அறுவடைக்கும் சிறுநடைக்கும் ஆடு மேய்க்கும் இளையருக்கும் ஆடி ஓடும் சிறுவனுக்கும் அற்புதமாய் பாட்டு வரும். அழுது பாடும் சோகத்திலே ஆழமான பொருள் இருக்கும். உழுது வாழும் உள்ளத்திலே உண்மையான அன்பிருக்கும். யாருக்கெல்லாம் சோறு போடும் பாமர பாடும் பாட்டை கேட்ட எல்லாருக்கும் பரவசம் கூடும். யாருக்கெல்லாம் சோறு போடும் பாமர பாடும் பாட்டை கேட்ட எல்லாருக்கும் பரவசம் கூடும். தஞ்சாவூர் உரிமளா தாளம் கட்டி பாடி வரும் கும்பகோணம் குஞ்ச வச்சி ஆடி வரும். தஞ்சாவூர் உரிமளா தாளம் கட்டி பாடி வரும் கும்பகோணம் குஞ்ச வச்சி ஆடி வரும்.
காட்சி. அருமை அருமையா கைதட்ட பத்திர ஜோரா ஜோரா ஜோராக அருமை அருமையா. தம்பி வாங்க, ரெண்டு தம்பி மேல வாங்க, ரெண்டு தம்பி வாங்க, பயப்படாம வாங்க, பயப்படாம வாங்க. தம்பியை தூக்கிக் கொண்டு ஆகா ஆகா பாத்தியா பாத்தியா அருமையா அருமையா ஆகா பார்த்து பார்த்து ஆகையா ஜோராக 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 ஆகா 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 எத்தனை அழகு எத்தனை அழகு கோடி மலர்கள் கொத்தி அழகு மாண்ட அழகு கரகாட்டத்தில் உச்சவட்டம். தம்பியை தூக்கிக் கொண்டு ஆடக்கூடிய காட்சி. கைத்தட்டி 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 வாங்க வாங்க தம்பி வேட்ட வாங்க, பயப்படாதீங்க. ஏணி வந்துட்டா ஏணி ஏணி வந்துட்டா ஓகே. ஜோராக 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 கைதட்டி 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 அருமை அருமை அருமையா. கரகாட்டம்லாம் நல்லா இருக்கா? எல்லாரும் அமைதியா உட்காந்துருக்கீங்க. ஆமா ஆமா, ரொம்ப நேரம் மேக்கப் போட்டு என்னை தூங்க வச்சுட்டாங்க. கரகாட்டத்திலேயே ரொம்ப கஷ்டமானது இந்த பலகை உருட்டுறது தான். எல்லா ஆட்டக்காரங்களும் கரகா ஆடுவாங்க, பலகை ஆடுவாங்க, காவடி ஆடுவாங்க, பலகை ஆடுவாங்க. நம்ம தமிழகத்தில் எங்கேயுமே எனக்கு முன்னாடி அதில் பசங்களை தூக்கி ஆடினவங்க எவங்களுமே கிடையாது. அதான் பேசலை. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ பெரிய ஆட்டக்காரங்களை வேணாலும் கேட்டு பாருங்க, அந்த பலகையில் ஒரு ஆள் மட்டும் தான் ஏறி ஆடுவாங்க. இங்கே நம்ம ஊரில் 2 பசங்களை தூக்கி ஆடி இருக்கும். உங்களுக்காக நீங்கள் கைத்தட்டல் கொடுக்க கொடுக்க அடுத்த பசங்களை தூக்கும். எப்படியே ஒரு 5 பசங்களை தூக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கும் தம்பி. ஜோராக கைத்தட்டி 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 ஆகா ஆகா பத்திரம் பத்திரம் பிள்ளைங்க பத்திரம். அருமை 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 அருமையா சூப்பர் சூப்பர் அருமை அருமை.
நிறைய எடுக்கணும். சபா 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 சபா. கை தட்டி கை தட்டி கை தட்டி உற்சாகப்படுத்துங்கள். அருமைங்க அருமைங்க. ஐயா அவரை தூக்கணும் ஐயா. ஐயா, அவரை தூக்கணுமா? வாங்க மேல வாங்க. சின்ன பிள்ளைய தூக்குறதுன்னா ஒரு நியாயம் இருக்கு. கீழே நட்டு என்ன தூக்க முடியுமான்னா இவரெல்லாம் 300 கிலோ இருக்காரு. எத்தனை கிலோ இருப்பார்? யாரு? சரி உள்ளவா. மாட்டினாரியா மாட்டினாரு. பயப்படாம வாங்க.